அறிவியலின் அசுர வளர்ச்சி மனிதனை சோம்பேறியாக மாற்றிவிட்டது. நம் கையே நம் கண்ணை குத்திக் கொள்வது போல நாம் கண்டுபிடித்த அறிவியல் சாதனங்களே நமக்கு யமனாகி நிற்கிறது. குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளிவரும் CFC எனும் குளோரோஃப்ளோரோ கார்பன் மூலம் ஓசோனில் ஓட்டை விழுந்துவிட்டது. அது விழுந்து ரொம்ப காலமாச்சே, அதற்கென்ன இப்போது என்று கேட்க தோன்றும். இதன் பாதிப்புதான் தோல் புற்றுநோய், பருவநிலை மாற்றம், இதனால் ஏற்படும் உணவு பஞ்சம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள ஓடிக்கொண்டிருக்கும் சமுதாயமே சுவாசிக்க காற்று முக்கியம் என்பதை மறவாதீர். பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரோபோஸ்பியர் என்ற ஒரு வளிமண்டலம் இருக்கிறது. அதிலிருந்து 20 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்ற வளிமண்டலம் இருக்கிறது. இந்த வளிமண்டலத்தில் ஓசோனுடைய அளவு ஆனது அதிகமாக இருக்கிறது. இதனுடைய அடர்த்தி குறைகின்ற பொழுது புற ஊதா கதிர்கள் வருவதற்கான வாய்ப்புள்ளது. அதற்காகத்தான் மக்களிடத்திலே அதிகப்படியான மரங்களை நடுவதற்கும், மரங்களை பொறுத்தவரை அவை கார்பன் சிங்க் என்று சொல்லுவார்கள். அதாவது அதிகப்படியான நம்முடைய வாகனங்களில் வெளியிடப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடானது, கார்பன் மோனாக்சைடானது நம்முடைய மரங்களின் மூலமாக கிரகிக்கப்பட்டு அவை அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனாக மாறுகிறது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. அதனால் அதிகப்படியான மரங்களை வளர்க்கின்ற பொழுது அந்த ஓசோனுடைய அளவை குறைகின்ற அளவை தடுத்து நிறுத்த முடியும். அதற்காகத்தான் உலக அளவில் பலவிதமான மரங்களை நடுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. மனிதனுக்கு தோல் எப்படியோ அப்படித்தான் பூமிக்கு ஓசோன். அதில் பாதிப்பு என்றால் சூரியனின் புற ஊதா கதிர்கள் நேரடியாக மனிதனை தாக்கி புற்றுநோயை விளைவிக்கும் அபாயம் உண்டு. ஸ்கின் கேன்சருக்குரிய ஒரு காமன் ரீசன் அல்ட்ரா வயலட் ரேஸ் ஒன் ஆஃப் த வெரி காமன் கேன்சர். இப்போ நம்ம சென்னையில் நம்ம வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ஓசோன் என்ற ஒரு லேயர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். சூரியன்லேருந்து வர கதிர் தான் அல்ட்ரா வயலட் ரேஸு. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அல்ட்ரா வயலட் ஏ, அல்ட்ரா வயலட் பி, அல்ட்ரா வயலட் சின்னு ஒரு ரேஸ் இருக்குது. நீங்கள் ஏபி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் சி தான் ரொம்ப டேஞ்சரான ரே. பட் சி உலகத்துக்கு வராமல் அந்த ஓசோன் லேயர் அப்படியே அப்சார்ப் பண்ணிடுது. யூவி ரேஸ்லேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவு வெயிலில் போகக்கூடாது. எங்கெல்லாம் நம்ம நிழலில் ஒதுங்க முடியுமோ அங்கே ஒதுங்கிடணும். அதாவது மார்னிங் 10 to 4 இஸ் 3 வெரி பேட் டைம் ஃபார் அல்ட்ரா வயலட். ஸோ அந்த டைமில் வெயிலில் நடக்காமல் இருக்கிறது நல்லது. இல்லை நடந்தே தீரணுன்ற இது நிர்பந்தம் வந்தால் கொடை பிடித்து போக வேண்டும். யூ மஸ்ட் டேக் an umbrella or you must protect yourself wearing a scarf or something. But now what they இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எவ்வளோ ஸ்கார்ஃப் போட்டாலும் உள்ள அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம துணிக்குள்ளவே பாஞ்சிரும். ஸோ ப்ரிஃபரபிளி வேர் டார்க் க்ளோத்ஸ்ன்றாங்க. இப்போ நீங்கள் வெயிலில் போகும்போது ஒயிட் கலர் மேலே ட்ரெஸ்ஸு, ஒயிட் ஷர்ட்டு இல்லை ஒயிட் சுடிதார் இல்லை ஒயிட் அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அல்ட்ரா வயலட் ரேஸ் உள்ளே பூந்துடும் ஒயிட்டில். டார்க் க்ளோத்ஸ், ரெட்டு, பிளாக் இதெல்லாம் போட்டிங்கன்னா நிறைய ரிஃப்ளெக்ஷன் ஆகிடும் அல்ட்ரா வயலட் ரேஸ். ஸோ வென் யூ கோ அவுட் ட்ரை டு வேர் டார்க் க்ளோத்ஸ், டார்க் லூஸ் க்ளோத்ஸ், நாட் டைட் க்ளோத்ஸ். கூலிங் கிளாஸ் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் கண்ணில் பட்டு கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகும். கண்ணுலேயும் சில கேன்சர் வருது அல்ட்ரா வயலட் ரேஸ்னால். ஸோ கம்பல்சரியாக கூலிங் கிளாஸ் போடுறது ரொம்ப நல்லது. அண்டு ப்ராட் ஹேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹேட் போடுறத விட ஒரு மாதிரி இந்த ஹேட் ப்ராடாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் ரொம்ப நல்லது. பட் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இந்தியன்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த ஸ்கின் கேன்சர் வரதில்லை. இது மெயினாக அந்த வெள்ளைக்காரங்களை தான் தாக்கும். ஹூ ஆர் ஃபேர் ஸ்கின் பீப்புள். இந்த ப்ளூ ஐஸு, க்ரீன் ஐஸு, இந்த மாதிரி இந்த கிரே ஐஸ் இருக்கவங்களாம் ரொம்ப சீக்கிரம் இந்த ஸ்கின் கேன்சர் தாக்கிடும். எவ்வளவுதான் அறிவியல் முன்னேறினாலும் தொழில்நுட்பம் பெருகினாலும் இயற்கையின் கோபத்திற்கு முன் நாம் நிராயுதபாணிகளே. ரொம்ப சுகமாக வாழணும்னு சொல்லி ரசாயனத்தை நம்மளோட சேர்த்துக்கிட்டோம். இதில் குறிப்பாக நம்ம ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனர், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், வீட்டில் அந்த சென்ட் அடிச்சுக்கிறோம், ஏரோசால், இதிலெல்லாம் சிஎஃப்சின்னு ஒன்று பயன்படுத்துகிறோம். இந்த சிஎஃப்சி ஒரு மாலிக்யூல் 1000 ஓசோன் ஆட்டமை வாழிச்சிடும். இதுதான் உண்மை. இது இந்த ஓசோன் சின்ன ஓட்டை, ஒரு சின்ன காயத்தில் போடுற ஓட்டமாக இருந்தது. அந்த ஓட்டை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி
கிட்டத்தட்ட ஆசியாவும் ஐரோப்பா கண்டத்தை உள்ள நுழைச்சிடலாம், அவ்வளோ பெரிய ஓட்டையாகிடுச்சு. ஓசோனுடைய பாதிப்புன்றது உண்மையிலேயே ரொம்ப பெரிய பாதிப்பு. இதுக்கு வந்து என்ன விடைன்னு கேட்டிங்கன்னா எளிமையான வாழ்க்கை. எப்படி உங்கள் தாத்தா எங்கள் கொள்ளு தாத்தாலாம் எப்படி, உங்கள் கொள்ளு தாத்தா எங்கள் தாத்தாலாம் எப்படி வாழ்ந்தாங்க, வாழ்க்கை எளிமையாக வாழ்ந்தாங்க. அந்த எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டால் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. மொபைல் போன் டவர் வைத்து சிட்டுக்குருவிகளை அழித்தோம், காட்டை அழித்து வன விலங்குகளுக்கு தொல்லை கொடுத்தோம். அறிவியல் கண்டுபிடிப்பு என்ற பெயரில் ஓசோனில் ஓட்டை போட்டு நமக்கு நாமே அழிவை ஏற்படுத்திக் கொண்டோம். மரங்களை வளர்த்து சுற்றுப்புறத்தை காப்பாற்ற இந்த ஓசோன் நாளில் உறுதி ஏற்போம்.